பவித்ரன் எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு நீங்கள் உங்களை கூட்டு போய் காட்ட போகிறாங்க. அதாவது சென்னைக்கு மிக அருகில். என்னடா ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி சென்னைக்கு மிக அருகில் ஏதோ பிளாட்ஸ் எல்லாம் கூட்டு போவாங்க அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க சென்னைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நேச்சரான பிளேஸ், பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு சொல்லுங்களேன்னு என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டவங்களுக்காக தான் இந்த vlog. சூப்பரான பிளேஸ்ங்க, நல்ல நேச்சராக இருக்கிற பிளேஸ், ஒரே க்ரீனரியாக இருக்கும், வயல்வெளியாலாம் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 30 minutes டிராவல் தான். ஸோ அது எந்த இடம், அங்கே போனால் எப்படி இருக்கும் வியூ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். வாவ், வேற லெவல் பிளேஸ். செம்மையாக இருக்கு. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா அதை பாருங்கள், வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஏரி மேலே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். சூப்பராக இருக்குது, செம்ம காத்தோட்டமாக இருக்குது. நீங்கள் தூண்டிலாம் எடுத்து வந்து ஃபிஷ் கூட பிடிக்கலாம். அங்கே பாருங்க பிடிச்சிட்ருக்காங்க. உண்மையிலே சென்னையில் இருக்க மாதிரியே இல்லைங்க, ஏதோ வெளியூரில் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க செம்ம வியூங்க. இதை யாருமே எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க இங்கே வந்தீங்கன்னா. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ. ஒரு கிராமத்துக்குள்ளவே நம்ம வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் வேற செம்ம சூப்பரா இருக்கு. வாவ், யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இடத்துல வண்டியை போட்டு அழகாக வீட்டிலேருந்து சாப்பாடோ ஏதோ ஸ்நாக்ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கீழே ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று விரித்து போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு போகிறதுல கிடைக்கிற சுகம் வேறு எதுலங்க கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு க்ரீனரியான பிளேஸ் என்னோடய பாலி விளாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மேலே டேக்கில் இந்த கார்னரில் கொடுக்குறேன் பாலி சீரீஸ்னு. ஸோ அதில் வந்து நிறைய ரைஸ் ஃபீல்டு பற்றி, ஸோ பாலியில் எப்படி விவசாயம் நடக்குது அதை பற்றி சொல்லியிருப்பேன். பாலி என்னங்க, பாலி நம்ம ஊருங்க, அதுவும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி, ஏன்னா பச்சையாக பார்க்கணுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்காங்க. வீக்லி ஒன்ஸு ½ தாங்க நம்ம ஈஸியாரெலாம் போகிறோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், மைண்டுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டு ஹெல்த்துக்கும் நல்லது.
இந்த மாதிரி நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா உள்ளே அப்படி வழி இருக்கும், இங்கே உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மணிமங்கலம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு 7 வருஷம் முன்னாடி நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ஃபுல்லாக வயல்வெளியாக இருந்தது. இப்போ நிறைய வீடு கட்டிட்டாங்க. ஆனால் இந்த மரமும் இந்த குளமும் அப்படியே தான் இருக்குது, இயற்கை எழிலோட. எப்போவுமே இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வேறு லெவல் பிளேஸுங்க இது. பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம். ஆக்சுவலி இங்கே வந்து தாமரை நிறைய இருக்கும், பட் இந்த சீசனில் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாகவே இப்படி தான் க்ரீனரியாக. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய கிணறு. ஸோ நிறைய பேர் சிட்டிலே வளர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிணறு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த கிணறு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓ மை காட், இங்கே பாருங்கள் இந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி பாருங்கள். ஐயோ, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு படிக்கட்டுன்னு வாங்க இல்லையா, அது வரைக்குமே இருக்குது தண்ணி. ஸோ கிணத்துல குளிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீச்சல் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அழகாக இங்கே குளிக்கலாம். என்ன ஒன்று, இதை பாருங்கள் அங்கே நிற்கிறாங்களே, அந்த மாதிரி இங்கே ஓனர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். வாவ், தண்ணி பாருங்கள் என்ன கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல் நேச்சரோடு இருக்குது இந்த பிளேஸ். நீங்கள் இந்த மணிமங்கலம் மெயின் ரோட்டில் வந்துனே இருந்தீங்கனாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி பிளேசஸ் தான். நீங்கள் உங்கள் காரோ பைக்கோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு அழகாக இங்கே வந்து நீங்கள் கிணத்தை பார்த்து ரசிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு நேச்சரான பிளேஸ், அதாவது பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல வந்து வயல்வெளிக்கு நடுவில் சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து 2-3 வாட்டி அதை சாப்பிட்ருக்கேன். பட் சமீபமாக இல்லைங்க, ஒரு 5-6 வருஷமாகவே இந்த மாதிரி போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் இங்கே வரப்போகிறேன்னு தெரியும், அதனால் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்காகவே சூப்பராக சாம்பார் சாதம் அண்ட் மிச்சர்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுல கிடைக்கிறது ஸோ வேறு எதுவுமே கிடைக்காதுங்க. மிச்சர் சாம்பார் சாதம், அது பேர் பிசுமேலா பார்த்து சொல்லுவாங்களா, லைக் அது பாருங்க. வீட்டிலேருந்து சாப்பாடு மிச்சர் இப்படி ஒரு பிளேஸு வேறு லெவலுங்க. செம்ம சூப்பராக காத்தடிக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊருக்கு வரலாம். சென்னையிலே தாங்க இருக்குது, ஒரு 30 மினிட்ஸு. சென்னைக்கு மிக அருகாமையில், அப்படி சொன்னது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மணிமங்கலம் ஏரியா பேர். என்ன தான் சொல்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லே நீங்கள் உட்காந்து 2000-3000 ரூபாய்க்கு புஃபே சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வித்தியாசமான ஒரு vlog-ஓட சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய். மறக்காதீங்க ஒரு நிமிஷம். ஸோ என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.